யார் வீட்டு பின்னாடி நிற்காப்ல மச்சப்படி உள்ள இறங்கிருக்காப்ல. லாக் பண்ணிருக்காங்க. என்ன வெளியே சொல்லக்கூடாங்க. தப்பா பண்ணிருக்காங்க. என்ன கம்ப்ளைண்டா எதுக்கு வந்தீங்கன்னு என்ன சொல்லாம தெரியும். எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்தீங்க? பெண்களிடம் அத்துமீறி காவலர்கள் பாலியல் தொல்லை கொடுத்தார்களா? வழியில் மடக்கி பிடித்து காவலர்களிடம் துப்பாக்கியில் இருந்து பாயும் தோட்டாவை போல் கேள்விகளால் துளைத்த மக்கள். பைக்கில் சட்டென கிளம்பி சென்ற காவலர்கள் பெரும் புயலையே கிளப்பிய சம்பவம். மச்சப்படி லாக் பண்ணிருக்காங்க. என்ன வெளியே சொல்லக்கூடாங்க. தப்பா பண்ணிருக்காங்க. என்ன கம்ப்ளைண்டா எதுக்கு வந்தீங்கன்னு தென்காசி மாவட்டம் வி.கே. புதூர் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றுபவர் தான் சதீஷ். இவர் வீராணம் கிராமத்தில் கடந்த 18ஆம் தேதி இளம் பெண்களிடம் அத்துமீறி பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்துள்ளது. மேலும் இவருக்கு உடந்தையாக காவலர் கார்த்திக்கும் உடன் சென்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பொதுமக்கள் அங்கு திரண்டு வழியிலேயே மடக்கி பிடித்து துப்பாக்கியில் இருந்து பாயும் தோட்டாவை போல் அவர்களிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்டுள்ளனர். மேலும் சரியான பதிலளிக்காமல் அவர்கள் சட்டென பைக்கில் கிளம்பி சென்று விட்டனர். இதனையடுத்து அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கைது செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த ஒரு சூழலில் கடந்த சில தினங்களாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் தற்போது சார்பு ஆய்வாளரான சதீஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்து காவல்துறை உயர் அதிகாரிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். சதீஷ்குமாருக்கு உறுதுணையாக இருந்த காவலரான கார்த்திக் என்பவரையும் காவல் நிலையத்தில் இருந்து செங்கோட்டை காவல் நிலையத்திற்கு தற்போது பணிமாற்றம் செய்துள்ளனர். பாதிக்கப்பட்ட தரப்பினர் தங்களுடைய தரப்பை குற்றச்சாட்டாக முன்வைத்துள்ளனர். இதுகுறித்து குற்றம் சாட்டப்பட்ட போலீசார் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டால் மட்டுமே அவர்கள் தரப்பு என்னவென்று தெரிய வரும்.